வாழ்க்கையில நீங்க ஒண்ணா இணைஞ்சு பணியாற்றக்கூடிய ஒரு குரூப்ல ஒரு பெர்சனா நீங்க இருந்திருக்கீங்களா? அவங்க ஒருத்தவங்க சொல்றத இன்னொருத்தவங்க கேட்பாங்க. அதன்படி நடப்பாங்க. திஸ் இஸ் கால்டு குட் மாரல். இது வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கோவிட் டைம் எடுத்துப்போம். அந்த டைம்ல டாக்டர்ஸு, நர்ஸு, சுகாதார பணியாளர்கள் இவங்க எல்லாருமே ஒரு இராணுவம் போல செயல்பட்டாங்க. டே நைட் பார்க்காம உழைச்சாங்க. அவங்களுக்கு பயம், டயர்ட்னஸ் எல்லாமே இருந்தாலும், அவங்க மத்தவங்களுக்கு உதவுறதையும், அவங்களோட உயிரை காப்பாத்துறதையும் தான் அவங்களோட முக்கியமான வேலையா இருந்துச்சு. அந்த வேலைய அவங்க தனக்கான வேலையா பார்க்கல. இது பொதுவான வேலை, எல்லாருக்கும் உதவுற வேலை அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அந்த எண்ணம் தான் அவங்கள உற்சாகப்படுத்தி தொடர்ந்து அந்த வேலைய செய்ய வச்சது. இங்க மாரல் சேம் தான். நீங்க ஒரு குரூப்ல இருக்கும்போது, அது உங்களை பற்றியது மட்டுமல்ல. நீங்க ஒரு காமனான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கும்போது, நீங்க அற்புதமான விஷயத்த கண்கூட பார்ப்பீங்க. ஒரு குரூப் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா, அந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொரு பெர்சனும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸ்கில் வைஸாவும் சரி, பர்சனாலிட்டி வைஸாவும் சரி.